வெல்கம் டு ஆமினா சமையல். டுடே நம்ம சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாதம் மட்டும் இருந்தால் போதும், வேறு சைடிஷே தேவையில்லை. அந்த அளவுக்கு இது இந்த சாதத்தோட டேஸ்ட்டு. இந்த சாதத்தை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்துடலாம். தேவையான பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இந்த சாதம் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக் ரைஸ் பண்ணுறக்கு 1 கப்பு பாஸ்மதி அரிசி வந்து உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 4 முட்டை, 1 கப்பு பச்சை பட்டாணி, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் குடமிளகா, அது நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா சின்ன துண்டாக ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, ஒரு லெமன், எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடானதுமே இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுமே இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக புண்ணியமாக அளவுக்கு வதக்கி விட்டுக்காங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். காய் வந்து நல்லா வதங்கி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. காய் வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து எக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாச்சு. இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாதுமே இதில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள். இப்போ கூட முட்டை வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உடனே கிளறாமல் ஒரு 1 நிமிஷம் கிளறிட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேப்சிகமும் பட்டாணியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 லெமன் பழத்தை சேர்த்திக்கலாம். புளிப்பு சுவைக்காக இது லெமன் பழம் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டையை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் முட்டை சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு சைடிஷே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டுமே போதும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கிறிஸ்பியாகவும் நீங்கள் இது கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்துட்டு நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்திக்கங்க. அரிசி சேர்த்துட்டு இது கூடவே சுவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் சாதத்தில் உப்பு சேர்த்தாம தான் வடிச்சிருந்தேன். அதனால் உப்பு சேர்த்துட்டு இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விடலாம். சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையில் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். முட்டை இருந்தால் நீங்களும் இதை போல் ரைஸ் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.